சிவசிவ என்கிறார் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதிதானே. ஓம் நம சிவாய. என் அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இப்ப உங்களை எந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சிருவீங்க. காசு பணம் எல்லாம் நட்டமாச்சு, கை தொழிலும் கெட்டு போச்சு, கடன்காரங்க விட மாட்டேங்கிறாங்க, வந்து வீட்டை சுத்தியே வராங்க, அவமானம் தாங்க முடியல, கெட்டவன்னு வேற இதுல சொல்லிட்டு இருக்காங்க, சரியான நேரத்துல வார்த்தையை காப்பாற்ற முடியல, குடும்பத்திலேயே நம்மளை எதிரியா நினைக்கிறாங்க, கணவனோ மனைவியோ எந்நேரமும் பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காங்க, குடும்பமே போர்க்களமா தான் இருக்கு, பெத்தவங்க பிள்ளைகிட்டையும் பிள்ளைங்க பெத்தவங்கள்ட்டையும் கணவன் மனைவிக்குள்ளார கூட பிறந்தவங்களுக்குள்ளார அல்லது உறவுகள் கிட்ட இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு போர்க்களமா தான் போயிட்டு இருக்கு. கஷ்டமோ கஷ்டம், அப்படியே நாய் மாதிரி அலையிற பொழப்பையா எங்க பொழப்பு. என்னைக்குத்தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வருமோ? பெத்தவங்க கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, நண்பர்லாம் சரியான நேரத்துல காலை வாரி விட்டு போறாங்க. இப்பதான் தெரியுது யார் நண்பர் யார் பகைவர் அப்படின்னு. எங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆள் இல்ல, ஆனா உதவி கேட்டவங்களுக்கு ஓடோடி செஞ்சோம். இன்னைக்கு தான் அவங்களாம் யாருன்னு எங்களால புரிஞ்சிக்க முடியுது. சொந்தக்காரவங்க கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு இடத்துல மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தூக்கம் வரலங்க, உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி இறங்கிட்டு இருக்கு, பத்தாக்குறைக்கு தொழில் ரொம்ப நஷ்டம், சரியான வேலை கிடைக்கல, எப்படியாவது ஒரு வேலை செஞ்சு கடனை அடைக்கலாம், குடும்பத்தை காப்பாத்தலாம்னா சோதனை மேல சோதனை, பத்தாக்குறைக்கு இந்த பிரச்சனையில வர கோர்ட்டு கேஸு, எப்படியோ தற்கொலை வரைக்கும் போய் மனசை தேத்திக்கிட்டு வந்துட்டேன், சாகிறதுக்கு கூட முடியல என்னால. எங்க பிள்ளைங்க கஷ்டப்படுமோ, பெத்தவங்க கஷ்டப்படுவாங்களோ, கடன் கொடுத்தவன் என்ன பேசுவான், இந்த வேலையை எப்படியே விட்டுட்டு போறோமே, இந்த தொழிலை எப்படியே விட்டு போறோமே அப்படிங்கிற ஒரு தவிப்புல தற்கொலை கூட பண்ணிக்க முடியல. விசனமோ விசனம், எவ்வளவுதோ முயற்சி பண்றேன், எவ்வளவுதோ கஷ்டப்படுறேன், எதுவுமே பலிக்க மாட்டேங்குது. உலகமே நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சாலும் என்ன முட்டாளா நினைக்குது. என்னென்னமோ ட்ரை பண்றேன், அது நடக்க மாட்டேங்குது. விதைச்ச விதை முளைக்கல, விளைச்ச பயிர் வீடு வந்து சேரல. எவ்வளவுதோ கஷ்டப்படுறேன், ஆனா அதுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது. வியாபாரத்துல நஷ்டம், சரி ஊர்ல தான் அவமானம், ஒரு பொழப்பு பழைக்க முடியல, வெளியூருக்கு போனா அங்கேயும் அவதூறு பேச்சு. எங்க இந்த கடவுள்லாம் எங்க இருக்காங்க, இந்த அஷ்டலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, தேடி தேடி பார்க்கறேன், கிடைக்க மாட்டாங்கிறாங்க. வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல நெருப்புல விழுந்த புழு மாதிரி இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படிப்பா வாழ்க்கை போகுது அப்படின்னா இப்படி கதை கதையா சொல்லி அழுவீங்க, இல்லைன்னா எப்படி போனா உனக்கு என்ன, உன் வேலையை பாரு அப்படின்னு கோபத்துல போவீங்க. கண்டிப்பா என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் நேரம் சரியில்லாதவங்களாம் நம்மளுடைய நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வருவீங்க. அப்படி வர உங்களுடைய வாழ்க்கை 90% இப்படிதான் இருக்கும். எதுவுமே நடக்கலனாலும் பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில முன்னேறினாலும் பிரச்சனை, முன்னேறலனாலும் பிரச்சனை, நல்லா இருந்தாலும் பிரச்சனை, நல்லா இல்லைனாலும் பிரச்சனை. ஆனா இடையில சில பேர் பிறந்தோமா, 4 காசு சம்பாரிச்சோமா, கல்யாணம் பண்ணோமா, அப்படியே போய் சேர்ந்துருவோம், இப்படின்னு பல பேர் இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில என்னைக்குமே இந்த பூமியில பிறந்ததற்கான பலனை அனுபவிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எது செஞ்சாலும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்காது, ஒரு பெரிய கனவுகள் இருக்காது, ஒரு பெரிய குறிக்கோள் இருக்காது. இந்த 3 வகையில நீங்க எந்த வகையா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அற்புதமான வீடியோ. ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த கிரக அமைப்புகளுக்கும் பயிற்சிகளுக்கும் ரொம்பவே ஒத்துமை இருக்கு. ஆன்மீகத்தை பிடிக்காதவங்களும் சரி இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஆன்மீகம்லாம் போய் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற பல பேர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, சரி மூட நம்பிக்கை போய் தானே, வாரத்துல 7 நாள் இருக்குல்ல, அந்த 7 நாள் கிழமை பேர் என்னங்க, அந்த கிழமைக்கான கிரகம் எதுங்க, ஏன் அது மூட நம்பிக்கை தானே, நீங்க மாத்தி வைக்க வேண்டியதானே, உங்கள் அறிவியல் படி மாத்தி வச்சுக்க வேண்டியது தானே. முடியாது, ஏன்னா இதுதான் உண்மை. ஞாயிறு சூரியன், திங்கள் சந்திரன், செவ்வாய் செவ்வாய்க்கோள், புதன் புதன்கோள், வியாழன் குரு வியாழன்கோள், வெள்ளி வெள்ளிக்கோள், சனி சனி பகவான் சனிக்கோள். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிழமை வச்சு அன்னைக்கே உருவாக்கிட்டாங்க. இப்ப முடிஞ்சா மாத்திக்கலாம்ல, முடியாது. இந்த ஒரு விஷயம் போதும், நம்ம வாழ்க்கைக்கும் இந்த கிரகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு நிறைய உண்டு. அதனால இந்த வீடியோவை கண்டிப்பா முழுசா பாக்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது 100% உண்மை. இந்த பிரபஞ்சத்தின் மேல சத்தியமா சொல்றேன். நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையோட இங்க உங்களுக்கான இந்த ராகு கேது பெயர்ச்சியை சொல்ல போறேன்.
இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது அவ்வளவு சாதாரண பயிற்சி இல்லைங்க. உண்மையா உங்க வாழ்க்கையை திருப்பி போடுற ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி. 36 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யோகம் வருது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா டைமும் கிடைக்காது. இந்த டைம் மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நினைச்சு பார்க்க முடியாத வருத்தத்தை நீங்க அடைவீங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பயிற்சி இது. சும்மா கதகளி ஆட போகுது. அத்தனை விஷயத்திலையும் எதெல்லாம் ஏங்குனீங்களோ, எதெல்லாம் தவிச்சிங்களோ, எதெல்லாம் கிடைக்காதான்னு நினைச்சிங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. முதல்ல சர்ப்ப கிரகமான ராகு கேது எதிரெதிர் திசையா பயணம் செய்வாங்க. எல்லா கிரகமும் ஒரு திசையில பயணம் செய்யும் போது இந்த 2 கிரகமும் என்ன பண்ணும், மாத்தி பயணம் செய்யும். ரிபிட்டா, அதாவது வக்ர நகர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நிழல் கிரகம். 7 கிரகங்கள் தான் இருக்கு. இது நிழல் கிரகமா ஜோதிடப்படி சொல்லப்படுது. அப்ப இந்த பெயர்ச்சி மீனத்திலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவானும், கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பெயர்ச்சி ஆகிறாங்க. இது ஒரு மறைவு ரகசியமான கிரகங்கள். இது ஒரு சாதாரண கிரக ஆதிக்கத்தை விட, பாதிப்பை விட மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது சனி கோளுக்கு இணையாக, குரு கோளுக்கு இணையாக இந்த ராகு கேது மர்மக்கோள்கள் மனுஷ வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியது மிக பெருசு. இங்க என்னன்னா, சனி பகவான் நியாயஸ்தான் தர்மவான் மாதிரி, குரு பகவான் தெய்வீகமானவர் மாதிரி, இந்த ராகு கேதுக்கள் அவ்வளவு சாதாரண விஷயமா சொல்லிட முடியாது. எல்லாத்துலயுமே கலந்து இவங்க வேலையை காட்டுறவங்க. அதாவது சனி கூட சேர்ந்தா சனி என்னெல்லாம் செய்யுமோ அதெல்லாம் இவங்க செய்வாங்க. குரு கூட சேர்ந்தா குரு என்னெல்லாம் செய்யுமோ அதை செய்வாங்க. அதாவது நல்ல கிரகத்தோட சேர்ந்தா நல்ல பலன்களையும், கெட்ட கிரகத்தோட சேர்ந்தா கெட்ட பலன்களையும் கொடுக்க கூடியது. அது மட்டும் இல்ல, இந்த கிரகங்கள் கூட எப்படி சேரும்போது எப்படி மாறிக்குதோ அது மாதிரி உங்கள் மனசு கூட இது சேர்ந்து மாறிக்கும். அதாவது பச்சோந்தி மாதிரி. நீங்க நல்லது நினைச்சீங்க அப்படின்னா அதை மிக பிரம்மாண்டமா நல்லதா மாத்திடும். கெட்டது நினைச்சீங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டா கெட்டவங்களா மாத்திடும். மிகப்பெரிய பச்சோந்தி முக்கியமா ராகு பகவான். அதனால ராகுங்கிறது யாருன்னா, லட்சியம், பேராசை, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுறது. எந்தெந்த பொருள்லாம் மிக பிரம்மாண்டமா இருக்கோ, எந்தெந்த பொருள்லாம் நமக்கு கிடைக்காது வாழ்க்கையில அப்படி நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் ஆசைப்பட வைக்கக்கூடியது இந்த ராகு. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினைச்சாலும், என்னப்பா இப்படி சொல்லிட்ட, நீ எல்லாம் எதுக்கு பிறந்த, முயற்சி பண்ண உனக்கு கிடைக்கும் பாரு, ஒன்னு என்ன 100 உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசையை உருவாக்கக்கூடிய கிரகம் ராகு. இதெல்லாம் தப்பு. இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. இது செஞ்சா நிறைய பணம் கிடைக்கும், ஆனா செய்யக்கூடாது. தப்பு. தண்டனை கிடைக்கும். வாழ்க்கையில இது பெரிய குற்றமாயிடும். கோர்ட்டு கேஸ் ஜெயில்னு அலைய வேண்டியது இருக்கும். அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றது மாதிரி ஆயிடும். பாவம் சேர்ந்துரும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உடனே ராகு என்ன சொல்லுவாரு, பாவமாவது புண்ணியமாவது நல்லா வாழ்றத பாப்பியா, கிடைக்கிற நேரத்துல வாரி சுருட்டிக்கணுமையா, கிடைக்காத நேரத்துல என்ன பண்ணுவ, எவன் கேட்டா உனக்கு என்ன, வாழ்றதுக்காக எவ்வளவு வேணாலும் யாரை வேணாலும் அடிக்கலாம், யாருக்கு வேணாலும் துரோகம் பண்ணலாம், யாரை வேணாலும் கெடுக்கலாம், என்ன தப்பு வேணாலும் செய்யலாம். என்ன கோர்ட்டு ஜெயில் தானே, போனா 10 வருஷம் 20 வருஷம் இருந்துட்டு வெளியில வந்தா எப்படி ராஜபோக வாழ்க்கையில இப்படி உசுப்பேத்தக்கூடிய ஒரு கிரகமும் ராகு தான். இல்லப்பா அந்த பொண்ணை ஏறெடுத்து பார்க்க கூடாது, ஆனா அழகா இருக்கால, சரி நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு கிராஸ் பண்றீங்க அப்படின்னா, என்னையா நீ அனுபவிக்க தெரியாத மனுஷனா இருக்க, பாரியா நீ முயற்சி பண்ணு உனக்கு கிடைக்கும். இல்ல பொண்ணு டீசெண்டா இருக்கு, இல்லனா கொஞ்சம் அழகா இல்லையே பொண்ணு, இல்ல அந்த பையன் கொஞ்சம் பேக்குத்தனமா கிறுக்குத்தனமா இருக்கான், பாக்குறது நல்லா இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராகு நேர்ம செய்வாரு, என்னையா நீ ஆளு, அழகாவது அசிங்கமாவது, நல்ல பிள்ளையாவது கெட்ட பிள்ளையாவது, ஏதோ ஒரு பையனை பாத்தியா அனுபவிச்சுட்டு போவியா, ஏதோ ஒரு பொண்ணை பாத்தியா லவ் பண்ணுன்னு சொல்லி ஏமாத்திட்டு போவியா, வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழணுயா இப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் ராகு. அதாவது ராகுவினுடைய குணத்தை நான் சொன்ன இந்த சில விஷயத்திலே உங்களால புரிஞ்சிக்க முடியும். எது நடந்தாலும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு. ஆனா அதே நேரத்துல கேது ரொம்ப ஆப்போசிட். எதுக்குமே பயமுறுத்தும், எதுக்குமே ஒரு தடையை போடும். ஐயோ அதை செஞ்சிடாத பெரிய பிரச்சனை ஆயிடும், ஐயோ இது செஞ்சிடாத நீ ஜெயிச்சிருவ, ஐயோ இது இந்த வேலையை பாத்துறாத நீ சீக்கிரம் ஜெயிச்சிருவ, உனக்கு அனுபவ பாடம் கிடைக்காது இப்படின்னு எல்லாத்துலயும் பல தடைகளை ஏற்படுத்தி வாழ்க்கை பாடத்தை கத்துக் கொடுத்து இறைவனுடைய அந்த அருளோட ஜெயிக்க வைக்கக்கூடியது அதுதான் கேது. அப்ப இந்த ராகு கேது பகவான்களை பத்தி உண்மையா நம்ம ஒரு விஷயத்துல சொல்லிட முடியாது. எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்கோ, எதெல்லாம் தடைப்படுதோ, எங்கெல்லாம் உங்களால ஒரு படி மேல முன்னேற முடியலையோ, எந்த விஷயமெல்லாம் பாதியிலே நிக்குதோ அதுக்கெல்லாம் காரணம் இந்த கேது பகவான் தான். அதனாலதான் கேது யாருடைய அம்சம் தெரியுமா, விநாயகருடைய அம்சம். எவ்வளவு பெரிய கோவிலாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய குடும்ப நிகழ்ச்சியா இருந்தாலும், இந்த பிள்ளையார முதல்ல நீங்க பார்க்காம நுழையவே முடியாது. உள்ள ஒரு நிகழ்ச்சியிலேயோ ஒரு கோவில்லையோ ஒரு
ஃபங்க்ஷன்லயோ. அப்ப எதுக்கு பிள்ளையார முன்னாடி வைக்கிறாங்க? தடையை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளையாரே இந்த நிகழ்ச்சி கடைசி வரைக்கும் தடை இல்லாம ஜெயிக்கவை அப்படின்னு சொல்றதுக்கு தான் எடுத்த உடனே பிள்ளையார் காலிலே விழுந்துட்டோம்னா. அதனாலதான் நம்ம எல்லா விஷயத்துக்கும் முதல்ல பிள்ளையார வணங்கிட்டு தான் அப்புறம் காரியத்தை பார்க்கறோம். குலதெய்வத்துல கூட நம்ம பிள்ளையார் தான் வணங்குறோம். எல்லா குலதெய்வ கோவில்லையும் பிள்ளையார் முதன் இடமா இருக்கும். அப்ப கேது தான், அது கேதுவுடைய அம்சம் தான். அதனால இந்த ராகு கேது அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க புரிஞ்சிக்க கூடிய ஒரு ஆபத்தான கிரகம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அற்புதமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அதிர்ஷ்ட கிரகம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ எல்லாம் சேர்த்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கிரகம். முக்கியமா நம்ம கர்ம வினை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில இந்த அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதுக்கெல்லாம் காரணம் இவங்க 2 பேர் தான். அதிர்ஷ்டம் எப்படி வரும்? நம்மளாம் நினைக்கிறோம் திடீர்னு அவங்க கோடீஸ்வரன் ஆயிட்டான், திடீர்னு அந்த வேலை கிடைச்சிருச்சு, திடீர்னு அந்த தொழில ஆயிட்டாங்க, திடீர்னு அந்த லாட்டரி விழுந்துருச்சு, திடீர்னு பங்குச்சந்தையில கோடி கொட்டிடுச்சு, திடீர்னு சொல்றோம்ல, ஒரே நாள்ல பிரபலம் ஆகுறாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, இந்த ராகு கேது பகவான்களுடைய அருள் இருக்கிறதுனால தான். ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கிற ராகுவை தடுக்காம கேது இருந்தார் அப்படின்னா ஒரே நாள்ல நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமானவர்கள் இந்த ராகு கேது கிரகம். அது இப்ப பயிற்சியாக போகுது. என்னைக்கு? வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாசம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகுது. இந்த பயிற்சி உங்க வாழ்க்கையில எது மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? கண்டிப்பா நான் முன்னாடி சொன்னல, கண்ணீர் வடிச்சு கதறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு, அப்படியே உங்க வாழ்க்கையை பிரட்டி போட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான காலகட்டம் இது. ஆனா இங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் உங்கள் எண்ணத்துக்கும் இந்த கிரகத்துக்கும் தொடர்பு உண்டு, உங்கள் மனசுக்கும் இந்த கிரகத்துக்கும் தொடர்பு உண்டு. அப்ப நீங்க என்ன பண்ணும்? நெகட்டிவை தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த வீடியோவை பாருங்க. இதுக்கு மேல உங்கள்கிட்ட எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு யோசிங்க. இந்த நிமிஷத்துல இருந்து அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறோம். இந்த ராகு கேது கிரகத்தை வச்சு நம்ம கண்டிப்பா இந்த 1.5 வருஷத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறோம் அப்படின்னு ஒரு லட்சியத்தை, குறிக்கோளை கொண்டு வாங்க. அடுத்தது நேர்மையான வழியில இந்த மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டீங்களா? யோசிக்கிறீங்களா? யோசிச்சிங்க அப்படின்னா இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு ராகு கேது பயிற்சி வீடியோ பலன் போடுவேன். அதை நீங்க பார்க்கறதுக்கு தயாரா இருக்கலாம். நான் சொன்னது மாதிரி செய்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனை வீடியோ நான் போட்டாலும் அல்லது யார் ராசி பலன் போட்டாலும் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. ஒரு லட்சியத்தோட, குறிக்கோளோட வாழ்க்கையில முன்னேறணுங்கிற வெறியோட ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் இந்த 10 நிமிஷம், அரை மணி நேரம்லாம் வீடியோ பார்க்கறதுக்கு, பலன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. அதனால இந்த நிமிஷம் முடிவு பண்ணிக்கிட்டு உங்களுடைய பலனை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பகவான்கள் உங்க வாழ்க்கையை பிரட்டி போட்டுருவாங்க, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. ரிஷபராசிக்கு இப்ப சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். ஏற்கனவே சனி பயிற்சியில அந்த வீடியோல சொல்லியிருக்கோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இந்த 2.5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுலலாம் உங்களால முன்னேற முடியல, வாழ்க்கையில நீங்க முன்னேறல அப்படின்னா எந்த காலத்திலையும் முன்னேறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது உங்களுக்கான பொற்காலம். ஒருவேளை ரிஷபராசி நண்பர்களோ, தோழிகளோ, இளைஞர்களோ இந்த நேரத்துல ஒரு 18 வயசுல இருந்து 60-70 வயசா இருந்தாலும் இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான பொற்காலம். எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க சேர்த்துடலாம். அதைத்தான் நான் சனி பயிற்சி பலன்ல சொல்லியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்களது சந்ததியினருக்கே நீங்க கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறார். அப்படி என்ன இடம்? 11ஆம் வீட்டுல லாபஸ்தானத்துல இருக்கார். இன்னொரு அற்புதமான விஷயம், அந்த இடத்துல ராகு இருந்து பல குழப்பங்களை, பல பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார். ஒரு அமைதி இல்லாம இருந்திருக்கும். எந்த ஒரு முடிவுமே நல்ல முடிவா இருக்கும், ஆனா அவசரப்பட்டு எடுத்திருப்பீங்க. அதாவது அதிகமா முதலீடு போட்டிருப்பீங்க, கம்மியா போட வேண்டிய இடத்துல கொஞ்சம் ஆசைகள் அதிகரிச்சிருக்கும், பேராசையா மாறி இருக்கும். 1 ரூபாய்க்கு 100 ரூபாய் கிடைக்குது, அப்போ 1 லட்ச ரூபாய் போட்டா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். பல விஷயங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் அவசரப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல இருந்த ராகு இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்? உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார் ராகு பகவான். அதாவது லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். தொழில் ஸ்தானம் அதே மாதிரி கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்கும். ஆனா உங்களுக்கு அற்புதமான காலம், உங்களுக்கு நல்ல நேரம். இது எந்த வகையான நேரம் தெரியுங்களா? கெட்ட நேரம் இருந்ததுன்னா ஒருத்தருக்கு எவ்வளவு பெரிய நல்ல காரியம் செஞ்சாலும் அது கெட்டதா தான் முடியும். நல்ல நேரம் இருக்கிற ஒருத்தருக்கு எவ்வளவு பெரிய கெட்ட காரியம் செஞ்சாலும், கெட்ட விஷயங்கள் நடந்தாலும், விபத்தோ அல்லது நஷ்டமோ இப்படி நடக்கிறது மாதிரி இருந்தா அதை நல்லதா மாத்தி காட்டும். இதுதான் நேரங்கிறது. அப்ப ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும்
அடுத்த ஒரு விஷயம், அடுத்த ஒரு முக்கியமான அமைப்பு, குரு பகவான் அடுத்தது ஜென்ம ராசியில இருக்காரு. அவர் எங்க போறாரு? 2ஆம் வீட்டுக்கு போறாரு. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போறாரு. அது அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவா பார்க்க போறோம். இன்னும் உங்களால இந்த குரு பகவானை வச்சு எப்படி நீங்க வாழ்க்கையில டெவலப் பண்ணிக்கலாம் இந்த நல்ல நேரத்தை அப்படின்னு அடுத்த வீடியோல சொல்ல போறோம். அதை கொஞ்சம் கவனமா அடுத்த வீடியோ எதிர்பாருங்க. பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்கள் அல்லது தோழிகள் யாரா இருந்தாலும் சொகுசா உல்லாசமா வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்ட நிலைமையும் சந்திக்காம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இறைவனுடைய ஆசையால அப்படிதான் நீங்க இருந்திருப்பீங்க. ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் நீங்க சந்திக்கவே மாட்டீங்க. அப்படியே சந்திச்சாலும் அது பிரச்சனையா நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. இதுதான் அடுத்தவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க படாத கஷ்டம் இருக்காது, நீங்க பெறாத போராட்டம் இருக்காது, நீங்க போகாத இடமும் இல்லை, படாத அவமானமும் இல்லை. ஆனா அதெல்லாம் உங்களை பெரிய பாதிப்புலாம் ஏற்படாது. சந்தோஷமா இருப்போம் ஐயா, நமக்கு திறமை இருக்கு, வலிமை இருக்கு, எது போனாலும் திரும்ப நம்மளால அடைய முடியும். பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் அசால்ட்டா முடிக்கக்கூடிய வலிமை என் நண்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கிறது. கடந்த 10 மாதங்களாக இந்த ராகு எங்க இருந்தாரு? 11ஆம் வீட்டுல லாபஸ்தானத்துல இருந்து கொஞ்சம் அவசர புத்தியை ஏற்படுத்தி பல பிரச்சனைகளையும் சிக்க விட்டுருப்பாரு. சில நேரத்துல ஒரு உற்சாகத்தை கொடுத்து நல்ல பலனை கொடுத்தாலும், அதாவது ஒரு வேலைக்கு போக வச்சிருப்பாரு, ஒரு வேலை மேல ஆசைப்பட வச்சிருப்பாரு, ஒரு தொழிலை ஆரம்பிக்க வச்சிருப்பாரு. ஆனா என்ன, தொழில் முதலீடு அதிகமா போட்டிருப்பீங்க, கொஞ்சம் ஆசைப்பட்டு அகலக்கால் வச்சிருப்பீங்க, அதனால கொஞ்சம் நஷ்டம் இருந்திருக்கும். ஆனா அந்த தொழில் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இப்ப ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் வந்துட்டாரு, அங்கேயே ராகு பகவான் இருந்ததுனால கொஞ்சம் உற்சாகத்தை ஏற்படுத்தி அதிக எதிர்பார்ப்பை கொடுத்து பல விஷயங்கள்ல ஈடுபட வச்சாலும் கொஞ்சம் சில விஷயங்கள்ல அதிக ஆர்வத்துல சில தவறுகளை செஞ்சிருப்பீங்க. அதனால பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்ப அதெல்லாம் முடிய போகுது. ஏன்னா 10வது வீட்டுக்கு வந்திருக்காரு. அடுத்தது தொழில் ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அந்த தொழில கொஞ்சம் உற்சாகத்தை, வேலையில கொஞ்சம் உற்சாகத்தை, ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவார். அதுபோல குரு பகவானும் தனக்காரகன், தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வராரு. வேற சான்ஸே இல்லை. அதாவது மொத்த கிரகமும் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டத்தை கொடுக்குது. அதுதான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு நேரம் ரிஷபராசிக்கு வராது. ஏன்னா பொருளாதார ரீதியாகவும் நிறைய லாபம் வருமானம் இருக்க போகுது. ஏன்னா பாதிப்புகளை சந்திச்சவங்க நீங்க. கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டா நிறைய விஷயத்துல இழப்புகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு கணவனோ மனைவியோ, நீங்க கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களது துணையை கண்டுக்காம விட்டதால ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. நிறைய கடனை உருவாக்கி வச்சிருப்பாங்க, தொழில நஷ்டத்தை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் அலட்சியமா நீங்க இருந்ததுனால கைவிட்டு போயிருந்திருக்கும். இப்ப நீங்க டேக் ஓவர் பண்ணிட்டீங்க. நான் பாத்துக்கிறேன், எல்லா விஷயத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன், இதுக்கு மேல எது சரி எது தப்பு எது தேவையில்லைன்னு நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வந்திருப்பீங்க. அதனால நிறைய முடங்கி இருந்த பணம், முடங்கி இருந்த வேலை, தொழில் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முண்டி அடிச்சுக்கிட்டு வரப்போகுது. ஏன்னா வட்டிக்கு மேல வட்டி இருந்திருக்கும், நிறைய கடன்கள் இருந்திருக்கும், அதாவது கணவனாலேயோ மனைவியாலேயோ வந்திருக்கும். இதனாலே குடும்பத்துக்குள்ளார பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அப்புறம் நோய் சந்திச்சிருப்பீங்க, பிரிவு வர அளவுக்கு போயிருக்கும். இனிமே அந்த நிலைமை மாறும், புரிஞ்சுப்பீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கணவர் செஞ்சது செய்யட்டும், என்னதான் இருந்தாலும் நம்ம மனைவி போனது போகட்டும், இதுக்கு மேல நம்ம பார்த்துப்போம். அதாவது கொஞ்சம் ஈகோ பிரச்சனையால இதுவரைக்கும் கவனிக்காம விட்ட நீங்க இப்போ குடும்பத்து மேல ஒரு அக்கறை, ஆர்வம், ஒரு எதிர்பார்ப்பு இதெல்லாம் வந்திருக்கும். அதனால நீங்க ஒரு பண்போட, ஒரு அன்போட அதை எடுத்து சொல்லி புரிய வச்சு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த 18 மாதம் உண்மையாக ரொம்ப அதிர்ஷ்டம் வாய்ந்த மாதங்கள் உங்களுக்கு. எப்படி சனி பயிற்சி ஒரு அற்புதமான காலமோ, இது அதிர்ஷ்டமான காலம். ராகு கேது பயிற்சி வந்து அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இருக்கிற கிரகத்திலேயே 9 கிரகத்தில் அதிக ஆதிக்கம் பெற்ற கிரகம் எதுனா ராகு தான். அது எல்லா கிரகத்தை விட அதிக வலிமையான கிரகம். எந்த கிரகத்துல போய் எந்த இடத்துல உட்காருதோ அந்த வீடு அதுக்கு தான் சொந்தம். அது எங்க போய் உட்கார்ந்தாலும் சரி, குரு, சுக்கிரன், சூரியன், சந்திரன் யார் இருந்தாலும் சரி, அவங்கள தந்திரத்தால சூழ்ச்சியால அடக்கி ஆளக்கூடிய வலிமையான கிரகம் தான் ராகு. அதனால பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய எல்லை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்தில் இருக்கும். அது மட்டும் இல்ல, கோச்சாரத்துல 3 விதமான நன்மைகள் ரிஷபராசி நண்பர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ராகு 10ஆம் வீட்டுக்கு வருகிறார். அரசன மாதிரி வாழ்வு உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா 9, 10க்குரியவர்களான சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் 11ஆம் வீட்டில். இது 2. 3வது பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் பாவத்துக்கு வந்து அமரப்போகிறார், தனம் பார்க்க குடும்பஸ்தானம். எவ்வளவு அற்புதமான காலம் இது. இதை பற்றி ஒரு வீடியோ அடுத்ததும் வரப்போகுது. அதில் இன்னும் விளக்கமா அருமையா சொல்ல போறோம். உண்மையிலே இருக்கிற 12 ராசியில ரிஷப ராசி நண்பர்களோ தோழிகளோ ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க.
அதனால தான் இது மாதிரியான அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இப்படி ஒரு விஷயத்தை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது உங்களுக்கு பல வருடங்கள் நீங்கள் காத்திருந்தீங்கல்ல, எனக்கான நேரம் வரும்னு, அதுக்கான நேரம் தான் இது. இனிமேல் கதகளி தான் நீங்கள் ஆட போகிறீங்க. ரிஷபராசி அத்தனை பேரையும் ஆட்டி வைக்க போகுது. எத்தனை அவமானம், எத்தனை பிரச்சனை, எத்தனை தவிப்பு, எத்தனை இழப்பு, எவ்வளவு தோல்விகள் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து கொடுக்க போறீங்க உங்க குடும்பத்துக்காக, உங்களுக்காக. லாபம் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய படிப்பு, வேலை, தொழில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, 4ஆம் வீட்டுல கேது வருகிறார். 4ஆம் வீட்டுல கேது, 4ஆம் வீடு எது? வீடு, வண்டி, வாகனம், தாய், இது சம்பந்தப்பட்ட இடம். ஏராளமான செல்வத்தை கேது பகவான் கொடுக்க போகிறார். ஆடம்பரமான வாழ்க்கையை வழங்க போறார். ஏன்னா கேது பகவான் எப்பொழுதுமே தடையை தான் ஏற்படுத்துவார். ஆனா அவர் இங்க கொடுக்கிற இடத்துக்கு வந்துட்டார். எல்லா கர்ம வினையும் தீர்ந்து எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, ஊரோட ஒக்க ஓடுன்னு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம ஊருக்கு என்ன கிடைக்குதோ அது நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. அந்த மாதிரி எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்லது செய்து நம்மளும் செஞ்சுட்டு போவோமே, நம்ம ஏன் கெட்டவங்களா மாறணும் அப்படின்னு கேது பகவான் நினைச்சிட்டாரு. அதாவது விநாயகர். அப்ப செல்வம், ஆடம்பரம், வசதி வாய்ப்புகள், சொத்து, நிலம், வீடு இதெல்லாம் உங்களுக்கு கேது பகவானும் அள்ளி கொடுக்க போகிறார். அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இந்த காலகட்டத்தில் அதிகம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா வர வச்சுக்கோங்க, எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு கொடுப்பார். ஈடுபாடு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா சரி, உங்களுக்கே அக்கறை இல்லை, உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, அப்புறம் நம்ம கொடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிடுவார் கேது பகவான். அதனால் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு வைங்க. அதுக்காக நேரத்தை செலவழிக்க சொல்லலை. பக்தி இருக்கணும், எந்த விஷயத்துலையும் பக்தி இருக்கணும். இறை பக்தி இருக்கணும், தொழில் பக்தி இருக்கணும், அதுபோல் குடும்ப பக்தி இருக்கணும். எது கிடைச்சாலும் ஒரு நன்றி உணர்வு இருக்கணும் இந்த பிரபஞ்சத்து மேலே. அதனால் என்னுடைய உழைப்பு எனக்கு கிடைச்சது, என்னுடைய அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் இந்த பிரபஞ்சத்துக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணா யாருக்கும் கேட்காது அப்படின்னு அலட்சியப்படுத்தி பேசலாம், கண்டிப்பாக கேட்கும். அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அவ்வளோதான். அதனால நேர்மறையாக சிந்திங்க, நேர்மறையாக செய்யுங்க. கண்டிப்பாக இந்த கேது பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை, ஆதாயங்களை, மகத்தான செல்வங்களை அள்ளி கொடுக்க போகிறார் இந்த கேது பகவான். லாபம் பல மடங்கு உயரப்போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற போறீங்க. அது மட்டும் இல்ல, இந்த ராகுவுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது. வேற லெவலுக்கு போக போறீங்க. என் அன்பு ரிஷபராசி நண்பர்களே, தோழிகளே, துவண்டு போவாதீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இது பேரெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இதை நம்புங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கங்க. தொழில் சார்ந்த விஷயங்களை யோசிங்க. புதிய தொழில்நுட்பத்தை கடைபிடிங்க. புது புது ஐடியாவை கொண்டு வாங்க. ஏன்னா புகழ் அடைய வேண்டிய காலகட்டம் இது. நமக்கு இதுதான் விதி ஒரு காலமும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு ஸ்பெஷலான இறைவனுடைய ஆசை இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். இன்னும் சொல்ல போனா கேது பகவான் 4ஆம் வீட்டுல வரதுனால வீடு வாங்க போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க. அதுபோல தாய் அவங்க மூலியமா சொத்து, உதவி இதெல்லாம் கிடைக்க போகுது. ஆனா அதே நேரத்தில் கேது பகவான் என்ன பண்ணுவாரு, ரொம்ப அதிகமா நம்ம ஆசைப்படுறோம் ராகுவால அப்படின்னா தடையவும் ஏற்படுத்துவார். அந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு வீடு வாங்கும்போது, மனை வாங்கும்போது, வாகனத்துல போகும்போது, தாயார் உடல் நலனில் இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நல்லது செய்ய வந்திருக்கிறார் அப்படின்னா கெட்டதையும் செய்ய காத்திருப்பார். நம்முடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி, செயலுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கணும், சோதிக்கணும். எது வாங்கினாலும் எல்லா டாக்குமெண்ட்டையும் சரி பார்க்கணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆரம்பத்திலே அதுக்கு தீர்வு காணணும். வளர விடாதீங்க. ஒரு நோயா இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு வேலையில பிரச்சனையா இருந்தாலும் சரி, தொழில பிரச்சனையா இருந்தாலும் சரி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த நிமிஷத்துல அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, மீடியாவில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால அடைய முடியும். தொழிலில் லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்ய போறீங்க. நீங்க என்ன பாருங்க, இன்னைக்கு ஒரு பிரான்ச் வச்சிருப்பீங்க, இல்லைன்னா எந்த தொழிலும் செய்யாம கூட இருப்பீங்க. ஆனா ஒரு தொழில் ஆரம்பிச்சு பல பிரான்ச்சை உருவாக்க போறீங்க இந்த காலகட்டத்தில். பொதுவாகவே இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பிறந்தோமா, படித்தோமா, ஒரு வேலைக்கு போனோமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிகளை பெற்றுக்கிட்டு அதுக்காகவே காலம்பூரா உழைச்சி காப்பாற்றிட்டு கடைசி காலத்தில் ஓட்டிட்டு எப்படியோ வாழ்ந்துட்டு போனோமா அப்படின்னு சராசரி வாழ்க்கை வாழறதே உங்களுக்கு பொதுவாக பிடிக்காது. ஏதோ 1-2 பேர் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் சவால்னா இருக்கணும் ஐயா, ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் ஐயா. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முக்கியமாக எதிரி இருக்கணும் ஐயா. எந்த செயலுக்கும் எதிர்ப்பு இருக்கணும் ஐயா.
அப்படி சவாலான வாழ்க்கைய வாழ ஆசைப்படுறவங்க தான் நீங்க. குறிப்பா இந்த பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, கண்டிப்பா யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, யாரு கண்டும் அஞ்ச மாட்டீங்க. ஒரு கஷ்டமான நேரத்துல, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு நிறைய புரிஞ்சுக்கிட்டவங்க என் அன்பு தோழிகள், அதுவும் பெரியவங்க. இன்னும் சொல்ல போனா உங்க குடும்பம் உங்களால தான் முன்னேறி இருக்கும். கவலைப்படாதீங்க. யார் எது சொன்னாலும் நீங்க அப்படியே ஆராய்ஞ்சு பாருங்களேன். ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் வேறு எதுன்னு பாருங்களேன், அது நீங்களா தான் இருக்கும். ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு செயல், ஒரு பேச்சு, ஒரு தொடர்பு, இப்படி ஏதாவது ஒரு வகையில நீங்களா தான் இருப்பீங்க. அதனால சாதாரண வாழ்க்கை வாழாம நாமளும் ஜெயிக்கணும்னு வாழக்கூடியவர்கள் நீங்க. குறிப்பா இந்த விஷயம் ரொம்பவே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழணும் அப்படின்னா போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், துன்பம் இருக்கும், அவமானம் இருக்கும், தோல்வி குறிப்பா இருக்கும். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு திமிரு வரும் பாருங்க, ஒரு கெத்து வரும் பாருங்க, அது உங்களுக்கு பேசிக்காவே இருக்குங்க. இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும். நிறைய பேர் இன்னைக்கு ஜெயிக்காததுக்கு காரணமே அதுதாங்க. ஒரு மனுஷன் அவமானப்படல, ஒரு மனுஷன் தோல்வி அடையல அப்படின்னா முன்னேறவே மாட்டான். இதெல்லாம் பிரபஞ்ச விதிங்க. இது இந்த விதியை நீங்க புரிஞ்சுக்கணும். எழுதப்படாத விதி. ஏன்னா வில்லன் ஒரு படத்துல ஸ்ட்ராங்கா இல்ல, வலிமையான வில்லன் இல்ல அப்படின்னா அந்த படமே ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க. ஒரு படத்துல ஒரு வில்லனோ அல்லது ஒரு பிரச்சனையோ ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா அந்த படமே தோல்விதான். 99% அந்த படம் ஓடுனதா சரித்திரமே இல்லை. அப்ப ஹீரோ ஒரு பிரச்சனையில சிக்கணும், அடி வாங்கணும், அவமானப்படணும், அழணும், அப்புறம் அதிலிருந்து மீள்றதுக்கு ஒரு துணை, தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு, போராட்டம்னு இறங்கணும், அதுக்கப்புறம் போராடி போராடி தோத்து ஜெயிக்கணும். இப்படி இருந்தாதான் ஒரு படமே ஜெயிக்கும். ஒரு பாட்ஷா படத்தை எடுத்துங்களேன். ரஜினி எடுத்த உடனே நான் பாட்ஷா அப்படின்னு அந்த கதையில ஓபன் பண்ணும் போதே ஒரு வீரத்தோட இருந்திருந்தா படம் ஜெயிச்சிருக்குமா? ஒரு கோழையா சண்டைன்னா பயந்து ஓடுற ஒரு சாதாரண ஆட்டோக்காரனா, ஒரு குடும்பத்துல ஒரு அக்கறை உள்ள அண்ணனா, ஒரு கோழையா இருந்து அவமானப்பட்டு அடி வாங்கி அதுக்கப்புறம் தான் யாரு அப்படின்னு சொல்ற இடத்துல வந்தது பாருங்க ஒரு சுவாரஸ்யம். அதுதான் வெற்றி. ஒரு வருஷம் எடுத்து 3 மணி நேரம் ஓடுற படத்துக்கே இந்த மாதிரி ஒரு விதி இருக்குன்னா, குறைஞ்சபட்சம் 60 வருஷம், அதிகபட்சம் 100 வருஷம் வாழக்கூடிய நம்ம வாழ்க்கை அவ்வளவு சாதாரணமா அமைஞ்சிருமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் வாழ்க்கையில எதிரி இருக்கணுங்க, எதிர்ப்பு இருக்கணும், துரோகம் நடக்கணும், தோல்வி கிடைக்கணும். அப்பதான் வாழ்க்கையில ஒரு வெறி ஏறும் பாருங்க, ஜிவ்வுன்னு தலைக்கு மேல ஏறி எவன் தடுத்தாலும், எப்படி தலைக்கு மேல ஏறி நம்ம வெற்றிய நம்ம ஜெயிக்கிறத எவன் தடுத்தாலும் அடங்காத அசுரந்தா, வணங்காத மனுஷந்தா, தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரத்தா, போருக்கு போகணும் போகணும் பொருளை எடுத்து வாயா, யாரங்க ஒதுங்கு ராயனும் வருவான் தீயா. அந்த ராயன் மாதிரி தீயா நீங்க அங்க நிப்பீங்க, எதிரிகளுக்கே சவால் விடுவீங்க. அப்பத்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ராசா. இல்லனா எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, நான் பிறந்தோம் கடைசி வரைக்கும் ஜாலியா வாழணும், 9 கிரகமும் உச்சம் பெற்று அதிர்ஷ்டத்துல ராஜா மாதிரி வாழணும் அப்படின்னா இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருக்கணும். விதி சரியில்லை, நேரம் சரியில்லை, நமக்கு மட்டும் நல்ல காலம் வராதா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? என்னடா கிரகம், என்னடா உலகம், என்னடா காசு பணம், ஏன்டா வாழ்றோம், ஏன்டா பிறந்ததே வேஸ்ட் இப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால வாழ்க்கையில போராட்டம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பாகம். எப்படி நம்ம பிறக்கிறோமோ, எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போறோமோ, எப்படி நம்ம வேலைக்கு போனாதான் பிழைக்க முடியுமோ, எப்படி நம்ம கல்யாணம் பண்ணாதான் கடைசி வரைக்கும் வாழ முடியுமோ, அந்த மாதிரி வாழ்க்கையில போராட்டம் அப்படிங்கிறது உங்களால தவிர்க்க முடியாத ஒரு பாகம். போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கை அர்த்தமே இல்லைங்க. இன்னைக்கு போராட்டத்தால ஜெயிச்சவங்க பல கோடி பேர். அதுல நம்மெல்லாம் யாருங்க? போராடாம ஜெயிக்கணும், எல்லாம் ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னா எப்படி? நம்முடைய புதிய திறமைகள் இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையிலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா வளர்த்துக்கணும். அந்த போராட்டமும் அதை சமாளிக்கக்கூடிய வலிமையும் நம்மகிட்ட இருந்தாதான் இந்த வாழ்க்கையே ஒரு அர்த்தம். இல்லைன்னா நம்ம வாழ்ந்ததுக்கும் அர்த்தம் இல்லை, இந்த உலகத்துல பிறந்ததுக்கும் அர்த்தம் இல்லை. அதனால போராட்டம், பிரச்சனை, தோல்வி இதெல்லாம் ஒதுக்காம அதை எதிர்த்து போராடி சண்டை செஞ்சு எங்க நம்ம கோட்டை விடுறோம், எங்க நம்ம தோக்குறோம், எங்க நம்ம நஷ்டப்படுறோம், எங்க அவமானப்படுறோம், ஏன் படுறோம், யாரால படுறோம், எவ்வளவு பெரிய கஷ்டமான காலத்திலையும் ரொம்ப பொறுமையா இருந்து விரக்தி அடையாம, முக்கியமா வாழ்க்கையில நீங்க எப்படி வேணாலும் யோசிங்க, எல்லா பக்கமும் கதவை அடைச்சாலும் ஒரு பக்கம் திறந்திருக்கும். மாற்று வழி இல்லாம கடவுள் நம்மளை சிக்கவே விட மாட்டார். நல்லா யோசிங்க. எல்லா பக்கமும் கதவை அடைச்சு நிராயுத பாணியா அவங்கள விட்டுட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு வழி வச்சிருப்பார். இங்க நிறைய பேர் அந்த வழியை தேடாம தற்கொலை பண்ணிக்கிறது,
சோர்ந்து போயிடுறது, தோல்வின்னு கவலையாகி முயற்சி பண்ணாமலே விட்டுறது, அந்த மாற்று வழியை தேடுறது தான் புத்திசாலித்தனம். அந்த மாற்று வழியை தேடினவங்க தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. மாற்று வழியை யோசிக்கணும், அதுவும் தன்னம்பிக்கையோட யோசிக்கணும், நம்மளால முடியும் அப்படின்னு. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது அப்படிங்கிறது இந்த போராட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். கேது தடை பண்ணிட்டே இருப்பாரு, ராகு முயற்சி பண்ணு அப்படிம்பாரு. ஒரு விதத்துல ராகு மிக அற்புதமான மனநிலை கொண்டவர். எவ்வளவு பெரிய தோல்வி இருந்தாலும் நம்மளை உசுப்பேத்திக்கிட்டே இருக்கிறவர். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம பிள்ளைங்க அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் கடைசி வரைக்கும் போராடுவாங்க, அதாவது மரணம் வரைக்கும். எதுன்னு சொல்லுங்க? ஒண்ணு இல்லைங்க, இந்த காதல் தான். அந்த காதல்ல இருக்கிற போராட்டம் வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா நீங்க தான் கோடீஸ்வரன், நீங்க தான் வெற்றியாளன், நீங்க தான் புகழ், உங்களுக்கு தான் அந்த புகழ். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க, இல்லைன்னா தோத்துருப்பீங்க. ஆனா தோல்வி எங்க கிடைச்சிருக்கும், எப்ப கிடைச்சிருக்கும்? கடைசி வரைக்கும் போராடி அந்த தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. நான் விரும்பின பொண்ணோ பையனோ அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்க தோல்வியை நீங்க ஒத்துப்பீங்க. அதே போராட்டத்தை உங்க வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இங்கெல்லாம் தோக்கறதுக்கு சான்ஸே இல்லை. எத்தனை தோல்விகள் வந்தாலும் கடைசியா ஜெயிச்சே ஆகணும். ஆனா ஜெயிச்சுட்டு உங்க காதலை திரும்பி பாருங்களேன், அழகா இருக்கும். உங்களை நினைச்சு வருத்தப்படுவாங்க அந்த ஆணோ பெண்ணோ. இன்னும் வாழ்க்கை பொற்காலமா இருக்கும், உங்க மனசு நிறைவா இருக்கும். அந்த காதலுக்கு எடுத்துக்கொண்ட போராட்டம், வலிமை, அவமானம், இழப்பு, இது எல்லாத்தையும் உங்க வேலையில் நீங்க காட்டும்போது, உங்க தொழில காட்டும்போது மிகப்பெரிய கோடீஸ்வரரா நீங்க திரும்பி நிற்பீங்க. அப்புறம் 10ஆம் வீட்டுக்கு ராகு வரதுனால தொழில ஈஸியா ஜெயிக்க முடியாது. ஒண்ணு, நிறைய ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் கொடுப்பார். இங்கதான் நீங்க உஷாரா இருக்கணும். எல்லாம் போச்சேன்னு சோர்ந்து போயிடுவீங்க, அல்ல எந்த தொழிலும் கிடைக்கலையே, எந்த வேலையும் கிடைக்கலையேன்னு கொஞ்சம் அலட்சியமா இருந்துருவீங்க. ஆனா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு பாதை இருக்கும் உங்களுக்கு. அந்த பாதை பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கலாம், உள்ள போயிட்டீங்க அப்படின்னா பெரிய உலகமா இருக்கும். இந்த காலகட்டத்தில் கிடைக்கிற அந்த வாய்ப்பு அப்படிதான் இருக்கும். நீங்க பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கலாம், விட்டுறாதீங்க. அதுக்காக உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கும். அந்த வாய்ப்பு, அதனுடைய பலன், அதனுடைய வருமானம், இதெல்லாமே மிக பெருசா இருக்கும். தொழில்துறையில மாற்றம் இருக்கும், தொழில்துறையில ஏமாற்றங்களும் இருக்கும், சவால்கள் இருக்கும், துரோகங்கள் நடக்கலாம். எதையுமே உங்களை பாதிக்க விடக்கூடாது. உங்களது அணுகுமுறை முன்னேற்றத்தை நோக்கி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. நல்ல பலன்களே நீங்க அனுபவிப்பீங்க. அதுபோல கேது 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டத்தை அதிகரிப்பார். பக்தினா என்னன்னு உங்களுக்கு புரிய வைப்பார். சில நேரத்தில் ஆன்மீக செயலில் ஈடுபடுற மாதிரியான வாய்ப்புகள் வரும், மிஸ் பண்ணாதீங்க. இறைவன் விரும்புகிறார் அப்படின்னு நினைச்சிங்க. எப்படி சொல்ல வர அப்படின்னா, யாராவது கோயிலுக்கு கூப்பிட்டாங்கன்னா உடனே கிளம்பி போயிடுங்க. யாராவது கோயில் கட்டுறதுக்கு உதவி கேட்டாங்க அப்படின்னா ஏதோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. யாராவது இந்த சித்தர்கள், சாமியார்கள் அல்லது மாலை போட்டுக்கிறவங்க ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே செய்யுங்க, யோசிக்காதீங்க. இதெல்லாம் இறைவன் உங்களை சோதிக்கிற நேரம், அல்லது என்ன செய்யறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக இது மாதிரியான விஷயங்களை காட்டலாம். அப்ப எந்த ஒரு குறையும் இல்லாம அந்த நேரத்தில் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அற்புதமான விஷயமா இருக்கலாம். சோதனைக்கு அப்புறம் கிடைக்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது சாதனையில தான் முடியும். அதனாலதான் சோதனையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்களேன். புதுமையான அணுகுமுறை, புதுமையான ஐடியா பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும், பெரிய உழைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். உங்களது முயற்சியினால வெற்றி கிடைக்கும். ஆனா அதே நேரத்தில் 10ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால திடீர்னு மனசு அலைப்பாயும். இந்த தொழில் செய்யலாம், இது சரியில்லை, அடுத்த தொழில் செய்யலாம், இது சரியில்லை, இன்னொரு தொழில் செய்யலாம், இப்படி மனசை மாத்திக்கிட்டே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு உடனே நமக்கு கிடைக்கும்னு தோண வைக்கும். உடனே லாபம் பார்த்துடணும். ஒரு தொழில் ஆரம்பிச்ச உடனே அவசர புத்தியை ஏற்படுத்தும், திடீர்னு மாற்றத்தை ஏற்படுத்தும். வேலையும் அப்படிதான். உங்களுக்கு நல்ல வேலை தான் கிடைக்கும், ஆனா உங்கள் மனசு அலைபாயும், ஏதாவது குத்தம் குறைய கண்டுபிடிக்கும். குடும்பத்திலையும் அப்படிதான். நல்ல மனைவி, நல்ல கணவன் கிடைச்சாலும் அல்லது அவங்க நல்லதே செஞ்சாலும் ஏதோ ஒரு குறையை தேட வைக்கும். அடுத்த இடத்துல அது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க வைக்கும். அது அன்பாக இருந்தாலும், உதவியாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், காமமாக இருந்தாலும், இந்த தேடல் அல்லது அதிக எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். இங்கே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பத்தில் அல்லது ஒரு வேலையில், ஒரு தொழிலில் சமாளிக்க முடியாத சவால்கள் வரலாம், கலங்கிடக்கூடாது. ரொம்ப நிதானமாக யோசித்து ஈகோ இல்லாமல் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பகவான்கள் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு பெரும் பிரச்சனை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சோம்பல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஒவ்வொரு மனுஷனையும் மக்களையும் முன்னேற்ற பாதையில் இருந்து சோர்வடைய வைக்கிறது இந்த சோம்பல் தான். சோம்பல் அப்படின்னா ரொம்ப கெட்ட குணம், ரொம்ப கெட்டவன் அந்த சோம்பல்காரன். ஒரு இடத்துக்கு தாமதமா போறது, ஒரு செயலை உடனே முடிக்காம தள்ளி போடுறது, ஒரு செயலை பாதியிலே நிறுத்துறது, ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிட்டே விட்டுறது
போராடிட்டு இருக்கும்போது யாரோ சொல்றாங்க அப்படின்னு சோர்ந்து போய் அந்த வேலையை விட்டுட்டு தூங்க போயிடுறது, இது எல்லாமே இந்த சோம்பல் தான் காரணம். அதனால இந்த சோம்பலை ஒழிக்க 10 வழி இருக்கு அப்படின்னு ஈஸியா சொன்னாலும் அதை செய்யறதுக்கு தடையா இருக்கிறதும் சோம்பல் தான். இப்போ வாழ்க்கையில நீ முன்னேறுவ, இதெல்லாம் செய்யணும்னா இதை யார் செய்யறது? செஞ்சாதானே முன்னேற முடியும். அப்ப அது கொடுக்கறது சோம்பல். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். மனசை சரி பண்றதுக்கு தான் முக்கியமா இந்த அமைதியான இடங்கள், ஆன்மீக நூல், ஆன்மீக இடம், கோவில், தியானம், மந்திரம், இதெல்லாமே இந்த சோம்பலை நீக்கத்துக்கு தான். ஒரு 10 நிமிஷம் யோகா செஞ்சு பாருங்களேன், நீங்களே சுறுசுறுப்பாயிடுவீங்க, உற்சாகமாயிடுவீங்க. ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லி பாருங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது மாதிரி 1 மணி நேரம் சொல்லுங்க, உங்க மனசு அமைதியாயிடும், தெளிவான சிந்தனை பிறக்கும். இந்த மனசை இயக்கிறது யாருங்க? நம்ம தாங்க. நம்ம கையில தாங்க இருக்கு. அதிக சுறுசுறுப்பா இருக்கிறதும் தப்பு, சில நேரத்துல பரபரப்பா மாறுறதும் தப்பு. அப்பயும் சோம்பல் ஆயிடுவோம். நம்ம மனசும் செயலும் சீரா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையலாம். எப்பொழுதுமே நம்ம ஆசைக்கு நம்ம மனசை பறி கொடுக்க கூடாது. நம்மளுடைய எண்ணத்துக்கு தான் நம்ம ஆசையை கட்டுப்பட வைக்கணும். நம்ம எப்ப என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணும், மனசும் உடலும். அடுத்தது பரிகாரம். பரிகாரத்துக்கும் நம்ம காரணம் சொல்லணும், அப்பதான் புரியும் உங்களுக்கு. பரிகாரம் எதுக்குங்க? எல்லாரும் பரிகாரம் பொய்ன்னு சொல்றாங்க. பரிகாரங்கிறது காசுக்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயம். பணம் சம்பாதிக்கணும்னு நிறைய ஜோதிடர்கள், சாமியார்கள் ஏற்படுத்தின ஒரு விஷயம். பரிகாரம்னு ஜோதிடத்துல இல்லவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய ஜோதிடர்களே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, விதியை மதியால வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறது இறைவனுடைய வழிகாட்டல். சரி, மதியாலையும் முடியல, அப்ப எதியா கதி? யார் கதி? இறைவன் தான் கதி. அப்ப இறைவனை கையெடுத்து கும்பிட்டா அந்த விதி மறைஞ்சிடுமா, மாறிடுமா? அப்படின்னா எல்லாருமே கும்பிட்டுட்டு கஷ்டப்படாம வாழ்ந்துட்டு போயிடுவாங்கல்ல. பரிகாரங்கிறது 2 விஷயம். ஒன்னு பணத்தை செலவு பண்ணி பண்ணக்கூடிய பரிகாரம், இன்னொன்னு உடலை வருத்தி செய்யக்கூடிய பரிகாரம், இன்னொன்னு இருக்கு நேரத்தை செலவழித்து செய்யக்கூடிய பரிகாரம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பரிகாரம் செய்யணுமா செய்ய வேணாமா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பணத்தை செலவு பண்ணி பண்ற பரிகாரம் இருக்குல்ல, தொலைதூரத்துக்கு போய் ஒரு கோவிலை கும்பிடுறது, அல்லது வீட்டில் செலவு பண்ணி நல்ல ஐயரா பார்த்து யாகம் பண்றது, அல்லது ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்யறது பொருள் வாங்கி, இது பணத்தை செலவு பண்ணி பண்ற பரிகாரம். இதுலயும் நம்முடைய உழைப்பு இருக்குல்ல, அந்த பணத்தை உருவாக்குறதுக்கு நம்ம உழைக்கிறோம்ல, அது உழைச்சி அந்த பணத்தை தான் நம்ம இந்த செலவு பண்றோம். அப்ப அந்த பரிகாரம் ஜெயிக்கும். அடுத்தது உடலை வருத்தி செய்யக்கூடிய பரிகாரம். மாலை போடுறது, பாத யாத்திரை செய்யறது, முட்டி போட்டு நடந்த கோவிலுக்கு போறது, திருவண்ணாமலை கிரிவலம் போறது, இப்படி உடலை வருத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிறைய இருக்கு. இது 2வது பரிகாரம். 3வது பரிகாரம் நேரத்தை செலவு பண்ற பரிகாரம். அதாவது மந்திரம். ஒவ்வொரு மந்திரத்தையும் 1,08 முறை ஒரு மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா அந்த மந்திரம் ஆக்டிவேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1,08 முறை சொல்லிட்டா அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும் ஒரு மந்திரத்தை. அப்ப அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப ஒவ்வொரு நாளும் 1008 முறை, 10,008 முறை இப்படி சொல்லிட்டே வரணும். எவ்வளவு நேரம் செலவாகும்? அப்ப நேரத்தை செலவழித்து பண்ணக்கூடிய பரிகாரம். இப்ப இந்த 3 பரிகாரத்துல நீங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இந்த 3மே என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்க வாழ்க்கையில மாற்றக்கூடிய பரிகாரம். என்னதான் அறிவியல் வளர்ந்திருந்தாலும் ஏன் மனுஷன் பிறக்கிறான், ஏன் மனுஷன் இறக்குறான், இதெல்லாம் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது. பிழைக்கவே முடியாது அப்படின்னு மருத்துவர் சொன்னாலும் அதுக்கப்புறம் பல ஆண்டு வாழ்ந்தவங்க கோடி பேர் இருக்காங்க. 100 வருஷம் வாழ்வாங்க அப்படின்னு சொன்ன மருத்துவமும் அற்ப ஆயுள்ல சந்திக்கிற மரணம் நிறைய இருக்கு. அப்ப இந்த உலகம் உருவானதுல இருந்து இந்த வாழ்க்கை ஒவ்வொரு மனுஷனுக்கும் பல பல பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு, பல அதிசயங்களை காட்டிக்கிட்டு இருக்கு, பல மர்மங்களை வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கு. அதனால இந்த ஜோதிடமும் ஒரு அதிசயம், அபூர்வம், பெரிய மர்மம். ஆனா உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கெல்லாம் தற்குறிகள் அப்படின்னு சொல்லணும். எப்படி உண்மை இல்லைன்னு கேட்டா அதை நிரூபிங்கன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது. அந்த நிரூபிங்க அப்படின்னு கேட்டுட்டு தெரியாதுன்னு சொல்றாங்களே, அதுதான் ஆன்மீகம், அதுதான் இயற்கை. அதனால அந்த பரிகாரம் பல பேருக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு, சில பேருக்கு நடக்காமலும் இருக்கு. ஆனாலும் முயற்சி பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா இந்த பரிகாரத்தால உங்க வாழ்க்கையை மாறும். எல்லா பரிகாரமும் உண்மை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பணத்துக்காக, பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக, திருடத்துக்காக செய்யற பரிகாரங்கள் நிறைய இருக்கு. அது ஆளை பொறுத்து இருக்கு, உங்களுடைய ஆசையை பொறுத்து இருக்கு, உங்களுடைய பரிகார தேவையை பொறுத்து இருக்கு. அதையெல்லாம் தாண்டி உணர்வு பூர்வமா நீங்க யோசிச்சாலே தெரியும் இந்த பரிகாரங்கள் உண்மையான பரிகாரமா இல்ல பணத்துக்காக செய்யக்கூடிய பரிகாரமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதனால ராகு கேது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா பெயர், புகழ், செல்வம் எல்லாத்தையும் அபரிதமா அள்ளி கொடுத்துருவாங்க.
கெடுக்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அப்போ அதுக்கு இடையில தான் நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த பரிகாரம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஏன்னா நிறைய சுபகாரிய தடை ஏற்படும், வீண் வம்பு வழக்கு வரும், தேவையற்ற அவமானம் வரும், அவச்சொல் நம்ம மேல விழுந்திருக்கும், வறுமை அதிகரிச்சிருக்கும், கடன் தொல்லை அதிகமா இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த ராகு கேது நமக்கு சாதகமா இல்லாதாலதான் காரணம். அதனால நமக்கு பணங்காசு இருந்ததுன்னா அதற்குரிய கோவிலுக்கு போய் நம்ம பரிகாரத்தை செய்யலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காளகஸ்தி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா ஆந்திராவில் புகழ்பெற்ற கோயில்ல ஒரு கோவில் இந்த காளகஸ்தி கோவில். அந்த கோவில்ல சிவபெருமான் ராகு, பார்வதி தேவி கேதுவா இருக்காங்க. அதாவது காளகஸ்தீஸ்வரரா சிவபெருமானும் ஞான பிரசன்னம்பிகாவா பார்வதியும் இருக்காங்க. இவங்களுக்கு இந்த ராகு கேதுக்கு தனிச்சன்னதி அந்த காளகஸ்தியில தான் இருக்கு. இது மிகப்பெரிய விசேஷமான ஒரு ஆலயம். எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் சரி, இந்த ராகு கேதுவால எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில நான் சொன்ன மாதிரி தடை, துன்பம், இழப்பு, தோல்வி, அவமானம் இதெல்லாம் இருந்ததுன்னா இங்க ஒரு முறை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் இருக்காது. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். சரி, இங்கெல்லாம் போறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா ஒரு 3 பரிகாரம் சொல்றேன். உங்களால எது முடியுதோ அதை செய்யுங்க. கண்டிப்பா வாழ்க்கை மாறும். ஜாதகத்துல கேது சாதகமா இல்ல அப்படின்னா எல்லாமே மந்தமா இருக்கும், எல்லாமே தடை ஏற்படும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோம திரவியங்கள், அதாவது அகர்பத்தி, சூடம், சாம்பிராணி, தூப பொருட்கள், கருப்பு இல்லனா வெள்ளை நிற போர்வைகள், சீயக்காய், உளுந்து வடை இல்லனா உளுந்தால் செய்யப்பட்ட பலகாரங்கள், வெள்ளை கருப்பு நிற ஆடைகள், நெல்லிக்காய், மாங்காய், ஊறுகாய் இதெல்லாத்தையும் ஏழைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாங்கி தானம் பண்ணுங்க. இது என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு தானம் செய்யுங்க. நல்லா கவனமா மறுபடியும் கேட்டுக்குங்க. அதுபோல தெருநாய்களுக்கு பிஸ்கட்டு, பால், அன்னம் இதெல்லாம் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா ராகு பகவான், கேது பகவானுடைய தோஷங்கள் நீங்கி உங்க வாழ்க்கையில எல்லா தடையும் நீங்கி மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். இது முதல் பரிகாரம், அதாவது தானம் செய்யறது. அடுத்தது வீட்டுல வடமேற்கு இல்லைன்னா தென்கிழக்கு திசையில ஏதாவது ஒரு இடத்துல பறவைகள் இருக்குல்ல, ராகுவுக்கு கேதுவுக்கு பிரியமான உளுந்து, கொள்ளு இத பறவைகளுக்கு தானமா வைக்கிறீங்க, கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ராகு கேது தோஷம் அற்புதமா விலகும். அது மட்டும் இல்ல, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை புத்துள்ள கோயில் இருக்குல்ல, அங்க போய் அந்த புத்துல பூக்களை கொஞ்சம் பரப்பி விட்டு மஞ்சள் குங்குமத்தை கொஞ்சம் தெளிச்சு விட்டு நெய் தீபம் இல்லனா பஞ்ச தீப எண்ணெயில தீபம் ஏற்றி வைங்க. பச்சரிசி அரைச்சி கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கலந்துட்டு போங்க. அந்த இடத்துல தூவி விட்டுட்டு, அதாவது சுத்தமான நெய், பஞ்ச தீப எண்ணெய் ரெண்டுல ஏதாவது ஒரு எண்ணெயில தீபம் ஏற்றி 9 முறை அந்த புத்தை சுத்தி வரீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம தோஷங்களை நீக்கக்கூடிய வலிமை, கர்ம வினைகளை நீக்கக்கூடிய வலிமை அதுக்கு உண்டு. அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும். இது 2வது பரிகாரம். 3வது பரிகாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எந்நேரமும் குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு, எது செஞ்சாலும் தடையா இருக்கு, நஷ்டமா இருக்கு, எந்நேரமும் அழுதுகிட்டே இருக்கும், வீட்டுல துன்பம் தாங்க முடியல, கடன் பிரச்சனை தாங்க முடியல, ஊரை விட்டு ஓடிடலாமா இல்ல தற்கொலை பண்ணிக்கலாமான்னு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க. ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, எதை தின்னாவது பித்தம் தெளியுமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த பரிகாரம் மிக சிறந்த பரிகாரம். பச்சரிசி மாவால காலையில எழுந்திரிச்சு கோலம் போட்டு விநாயகருக்கு மலர் சாத்தி விநாயகருக்கு விரதம் இருங்க. நைவேத்தியம் ஏதாவது இருந்தா வைங்க. அன்னைக்கு இந்த ராகு கேது மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. மொத்தம் 9 திங்கட்கிழமை இதை செய்யுங்க. பரவாயில்ல, 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம். இந்த மந்திரத்தை மட்டும் 108 முறை சொல்லிடுங்க. ராகு காயத்ரி மந்திரம் அப்படின்னா ஓம் நாகத்வாச வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தந்தோ ராகு பிரசோதயாத். இந்த மந்திரம் ஸ்கிரீன்ல இருக்கு, பாத்துக்கங்க. அடுத்து இந்த கேது காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அஸ்வத் அஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த 2 மந்திரத்தையும் அடுத்தடுத்தது 108 முறை சொன்னீங்க அப்படின்னா நான் சொன்னது மாதிரி அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. அதனால இப்ப இந்த 3க்கும் பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடவுளுக்கு தானே அப்படின்னு அலட்சியமா பண்ணாதீங்க, பரிகாரம் பலிக்காது. இங்க சீயக்காய் சொல்லியிருக்கோம், தான பொருட்கள் சொல்லியிருக்கோம், நெல்லிக்காய், மாங்காய், ஊறுகாய், நெய் தீபம், பஞ்ச தீப எண்ணெய், பச்சரிசி மாவாள கோலம் இதெல்லாம் சாத்தியமா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதுவும் தரமான பொருட்களா இருக்கும், பூஜை பொருள்லாம் கிடைக்குமாங்க அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி இவங்ககிட்ட அத்தனை பூஜை பொருட்களும் தரமானதா சுத்தமானதா இருக்கு. வாங்கி பயன்படுத்தி பார்த்துருக்கோம், நீங்களும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நெய்லாம் பசுமாட்டு நெய் நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அப்படியான நெய் அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. பஞ்சதீப எண்ணெய் 5 எண்ணெய் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய், அதுவும் செக்கிலாட்டின சுத்தமான எண்ணெய்களா வாங்கி அவங்க தயாரிக்கிறாங்க. 5 எண்ணெய் அப்படிங்கிறது நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பசுமாட்டு நெய் இதெல்லாம் கலந்த பஞ்சதீப எண்ணெய். பஞ்சபூதங்களை தன்வசமாக்கக்கூடிய
வலிமை இந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு உண்டு. இதெல்லாம் சுத்தமான பொருளா அவங்கள்ட்ட இருக்கு, கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்ல, பச்சை கற்பூரம், பச்சரிசி கோலமாவு கட்டியாவும் இருக்கு அவங்கள்ட்ட, பவுடராகவும் இருக்கு. நீங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. பச்சரிசி மாவால இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. கோலம் போடணும் அப்படின்னா தண்ணி தொட்டு கரைச்சி கோலம் போடலாம், இல்லைன்னா நம்ம மாவால மண்ணால கோலம் போடுறோம்ல அந்த மாதிரி கூட கோலம் போடலாம். ரெண்டுமே அவங்கள்ட்ட இருக்கு, வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கடைசியா ஒன்று சொல்றேங்க, தோத்துருவோம்னு எதையும் தொடங்காம விட்டுறாதீங்க. தோல்வி கத்துக் கொடுக்கிற பாடம் இருக்குல்ல, அது எதுலையுமே கிடைக்காது. அதனால இந்த பாடத்துக்காகவே நிறைய செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. இந்த பாடத்தை நீங்க வேற எங்கேயுமே கத்துக்க முடியாது. மற்றவங்க அடைஞ்ச அனுபவத்திலையும் நாம அடையிற அனுபவத்திலையும் தான் இந்த பாடத்தை நம்மளால கத்துக்க முடியும். அதனால மனசை பழக்குங்க, தோல்விக்கு தயாராக்குங்க. தோல்வியை கண்டு தோலாம அந்த வலிமையை மனசுக்கு கொடுக்கறதுக்கு பழகிக்குங்க. எல்லா கெட்ட குணங்களும் நல்ல குணங்களும் மனசு சார்ந்தது. அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.